ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முளைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சு போயிருந்தா ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு டேஸ்டியாக ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். இதுக்கு நான் ஒரு கட்டு அளவு கீரையை நல்லா கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி முழு உளுத்தம்பருப்பு சேர்த்து கீரை பொரியல் செய்யும்போது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நாக்கில் கடிப்படும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கி வரும். அதனால் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 வதக்கி விட்டாலே போதும். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு கலர் மாதிரி வந்துடும். இப்போ நான் கழுவி எடுத்து வச்ச கீரையை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி பரட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரையை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா கீரையோட பச்சை கலர் மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் இந்த கீரையில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. பாருங்கள், இதை அப்படியே நல்லா பரட்டி ஓப்பன்லேயே வேக வச்சதுலே நல்லா ஓரளவு நம்மளுக்கு வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஓப்பன்லேயே நல்லா பரட்டி விட்டு நம்ம வதக்கி எடுத்தாலே போதும். இப்போ ஓரளவு கீரை வெந்துருச்சு. இப்போ நான் சாம்பாருக்கு வேக வச்ச எடுத்த பருப்பை கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு நீங்கள் பருப்பு வேக போடும்போது கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்போட இந்த கீரையை சேர்ந்து நல்லா ஒரு பரட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பருப்பு சேர்த்து கீரை பொரியல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக பருப்பு சேர்த்து பொரியல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். அதேமாதிரி முழு உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்யும்போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் இப்போ கீரை பொரியல் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக அந்த கீரையோட கலர் மாறாமல் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்டியாக நம்மளுக்கு கீரை பொரியல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.